நியூசிலாந்தில் இந்த மாதிரி தெருக்களில் பார்த்துட்டிங்கன்னா ரோட்டுக்கு நடுவில் வந்து மரத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இது என்ன பார்க்கா, ரோட்டுக்கு நடுவில் மரத்தை வைக்கிறதுக்கு கூட நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயற்கையாகவே வந்து ரோடை வந்து ரெண்டாக பிரிக்கிறது, அதாவது ரைட் லெஃப்ட் பிரிக்கிற மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. மரம் நடுவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. பொல்யூஷன் கட்டுப்பாட்டில் இருக்கான். நியூசிலாண்டை பொறுத்த மட்டும் க்ரீன் சிட்டிக்கு ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனாலேயும் இந்த மாதிரி மரத்தை வெட்டாமல் ரோட்டுக்கு நடுவாப்பிலேயே வச்சு இந்த மாதிரி அழகாக லெஃப்ட் ரைட்டில் பிரித்து விடுறாங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்லாந்து சிட்டியே வந்து ரொம்ப பக்கம்தான். ஒரு மெயின் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி மரத்தை வெட்டாமல் நடுவாப்பில் வச்சு ரைட் லெஃப்ட் பிரிக்கிற கான்செப்ட்லாம் வந்து நான் முதல் முறையாக பார்க்குறேன். நியூசிலாந்தில் நடு ரோட்டில் தான் மரம் இருக்கணும்னு இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரோட்டு ஓரத்துலேயும் அழகாக மரம் வச்சுருப்பாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு நம்ம ஊரில் பட்டுக்கோட்டையிலேருந்து மன்னார்குடி போகிறப்ப பார்த்துட்டிங்கன்னா சாலையில் இருபுறமும் இந்த மாதிரி தான் மரம் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். தஞ்சாவூர் டு திருச்சி போனவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். அவ்வளோ புளிய மரம் இருந்தது. எல்லாமே ஹைவேஸ் போடுறங்கிற பேரில் அது எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஹைவேஸில் போனோம்னா நெருப்பு குழம்பு தான் வந்து பறக்குது. நம்ம ஊர் இந்த மாதிரிலாம் இருந்து இப்போ வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணுறதெல்லாம் யாருன்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள்.